வணக்கம்ங்க. என் பேர் லோகநாதன். நான் காட்டம்பட்டியில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே கும்மியாட்டம் கற்று பழகிட்டு வந்தேன். எங்கள் ஆசிரியர் பீலமேடு நடராஜ ஐயா தான் எங்கள் ஆசிரியர். நாங்கள் சலங்கையொலி சும்மா வேறு குரூப்பில் ஆடி அப்படி தான் பழகிட்டு இருந்தோம். இப்போது இந்த ஒரு 1.5 வருஷத்தில் முதல்ல பீலமேட்டில் முதல் அரங்கேற்றம் பண்ணோம். சலங்கையொலிங்கிற பேர் வச்சு பிப்ரவரியில் ஆரம்பித்து முதல் அரங்கேற்றம் பண்ணோம். அதுக்கப்புறம் 1.25 வருஷத்தில் நாங்கள் இப்போ 25வது வெள்ளி விழா அரங்கேற்றம் பண்ணியாச்சு. மிகச்சிறப்பாக பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இன்றைக்கி ஆடினாங்க. 1000 பேர்த்த வச்சு பண்ணிட்டோம். 25 குரூப்பு பழக்கி பண்ணிட்டோங்க. நாங்கள் அது இல்லாமல் கும்மியாட்டம் மட்டும் இல்லாமல் ஜமாப்பாட்டம்னு கற்றுத்தந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம குரூப்பில் எல்லாம் அதிகமாக லேடிஸ் தான் அதிகம். எல்லா லேடிஸ்க்குமே ஜமாப் கற்றுக் கொடுத்து நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆடும்போது அவங்களுக்கு உடல் சோர்வு இது அப்புறம் குடும்பத்தையே நினைக்காம நல்லா ஆடிட்டுருக்குறாங்க. முதல் நீங்கள் பார்த்து கும்மி பாட்டு அப்படிங்கிறது ஆடி இருப்பாங்க. அது எங்கே முதல் பார்த்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? வருஷம் ஞாபகம் இருக்கா? வருஷம் ஞாபகம் இல்லைங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆர்வம் வந்தது. இல்லை முதல்ல நீங்கள் எப்போ பார்த்தீங்க? அது ஃபஸ்ட்டு இப்போ பொதுவாக எல்லாம் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய குழந்தையில் வஞ்சியம்மன் கோயில் ஒரு கோயில், அங்கே ரோட்டில் சும்மா அந்த கோயில் திருவிழாவுக்காக வள்ளி கும்மியாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். அப்போ என்னடா இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஆடுறாங்க, தன்னானே போடுறாங்க அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஆனால் அப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்கு கரெக்டாக வாத்தியார் ஒன்றும் அமையலைங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதம் இதில் அப்படியே நான் ஒன்று ஒன்றா கற்றுட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்கே எதுவுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போகும்போது ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் ஆமாம் ஃபேமிலியில் சொல்லவே வேண்டியது. நம்ம ஃபேமிலியில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி கும்மியாட்டம்னா இல்லை நீ முதல் போகும்போது அதாவது இந்த மாதிரி வள்ளி கும்மியை நான் போய் பழகிறேன் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கும்மியாட்டமே என்ன தெரியல. ஃபஸ்ட்டு கும்மியாட்டத்துக்கு போகும்போது அப்போ ஃபஸ்ட்டு பெருசாக தெரியலிங்க. இப்போ டெய்லி பயிற்சிக்கு போகும்போது தான் முதல்ல என்னடா டெய்லியும் போயிட்டே இருக்கிறாங்க. நைட்டு நாங்கள் டெய்லி பயிற்சி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டிலாம் பயிற்சிக்கு போயிட்டு வராங்க. போய் நைட்டு வீட்டுக்கு வரும்போது 1 மணி 2 மணி ஆயிரும். அவங்க பிள்ளையெல்லாம் தூங்கின வேறு தான் வருவேன். காலையில் ஸ்கூலுக்கு போன பின்னாடி தான் நான் எந்திரிப்பேன். அப்படி அப்பவும் ஆனால் அவங்க கொஞ்சம் மனசில் நினைச்சாலும் அவங்க மனசில் நினைச்சாலும் கூட வெளியே நல்லா நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. வீட்டில் எல்லாம் நல்லா அம்மா அப்பா ஒய்ஃபு எல்லாமே நல்லா நம்ம ஒரு மறுபடி நம்ம இன்னைக்கு பயிற்சி கொடுக்க முத கொடுத்தீங்கல்ல, அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பீலமேட்டில் தான் கொடுத்தோம். சரிங்களா, பீலமேட்டில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். அப்போ ஃபஸ்ட்டு தனியாக கொடுக்குற போது ஒரு மாதிரி படபடப்பு தனியாக தெரிஞ்சு நம்மளும் சொல்லி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம வாத்தியார் நடராஜ ஐயாலாம் இருந்துட்டு அவங்க கொஞ்சம் அதெல்லாம் பண்ணலாம், நீ பாடுன்னு தப்பு பாடினாலும் நீ பாடுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ பாடி அப்படியே இருக்க பயிற்சி போக அப்படியே நானோட இதை வளர்த்துட்டு அப்படியே. அன்னைக்கு இருக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு உங்களுக்கு படபடப்பு எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். அன்னைக்கு பாட்டே வராது. ஒரு வரி வாடுற போது டக்குன்னு இதை மறந்துடும். நம்ம திட்டிடுவாங்களோ, நம்மளை யாராச்சும் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இப்பெல்லாம் பூந்து விளாசிடலாங்க. சரி ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம் எத்தனை பேருக்கு வச்சு பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அரங்கேற்றத்தை முதல் ஒரு 60-70 பேருக்கு வச்சு கற்பக விநாயகர் வள்ளி கும்மின்னு சொல்லிட்டு பீலமேட்டில் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ 25 அரங்கேற்றம் 1000 பேருக்கு வச்சு பண்ணிட்டோம். இனி வரி காலங்களில் எல்லாத்துக்கும் சொல்லி கண்டிப்பாங்க. குழந்தைகளிலிருந்து பெரிய இப்போ நம்ம குரூப்பில் குழந்தைகள் 5 வயசு குழந்தைகளிலிருந்து என் பொண்ணுக்கு 4 வயசு ஆச்சு. இன்னைக்கு ஜம்முன்னு ஆடுனா அதிலிருந்து கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் ஆடுறாங்க. நல்லா ஆடுறாங்க. கண்டிப்பாக இன்னும் சொல்லி தருவேன். சமூக சேவை எனக்கு இன்னும் டெய்லியும் போகணும். ஒவ்வொரு நாளைக்கெல்லாம் சண்டேவில் ஒரு நாளைக்கு 7 பயிற்சி கொடுப்போம். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 12-1 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 7 பயிற்சி 8 பயிற்சி வந்துடும். ஒரு நாளைக்கு கொடுப்போங்க. அது இல்லாமல் மற்ற நாளுமே 6 மணிக்கு 1 10 மணிக்கு 1 2 பயிற்சி 2 கிளாஸ் ஒரு நாளைக்கு கொடுப்போம். அந்தளவுக்கு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் நிறைய கலைஞர்கள் உருவாக்கி 50 அரங்கேறதுல 10,000 பேர் வச்சு பண்ணிடுவோங்க. நம்பிக்கை இருக்குது. நன்றிங்க. நன்றிங்க.